Hello students, good morning. I am Satya. Welcome to Satya's class. நீட் பிசிக்ஸ் எக்ஸாமில் 140 ப்ளஸ் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணுமா? நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்மளோட கிளாஸ் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 3 days, மண்டே வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் வந்து கிளாஸ் இருக்கும், 2 hours கிளாஸ். அடுத்ததாக சண்டே வந்து 4 hours கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் 2 hours வந்து கிளாஸ் ரெகுலர் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் ரிமைனிங் 2 hours வந்து டிஸ்கஷன் ப்ளஸ் கொஸ்டின் வந்துட்டு மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ எவ்ரி வீக் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அவைலபிள் இருக்குது. அண்ட் மோட் ஆஃப் டீச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தான். ரொம்பவே லோ ப்ரைஸில் நம்ம கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 2000 தான். 6 months பிளானாக வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீட் எக்ஸாமில் உங்களால் ஃபிசிக்ஸில் 140 ப்ளஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜாயின் அவர் கிளாஸ் இமீடியட்லி. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் QR கோடை இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதர்வைஸ் இன்னொரு ஆப்ஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்டில் நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட கிளாஸில் ஈஸியாக உங்களால் ஜாயின் பண்ண முடியும். வேகமாக நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களோட எய்மை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் சிலபஸ்ல இருந்து யூனிட் 15 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கான தியரி கிளாஸஸ் எல்லாமே 4 கிளாஸஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு கிளாஸில் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். An electromagnetic wave has a frequency of 75 MHz. Find its wavelength. ஸோ EM waves உடைய frequency value கொடுத்துருக்காங்க. அதோடைய wavelength என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ frequency value என்ன கொடுத்துருக்காங்க? 75 MHz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஹெட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா 10⁶ மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மெகா அப்படிங்கிறது it will be equivalent to 10⁶. ஓகேவா? அடுத்ததா ஸ்பீட் ஆஃப் லைட் C உடைய வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஃபார்முலா என்ன? வேவ் லென்த் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ லாம்டா தட் இஸ் ஈக்குவல் டு C/F. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். சரியா? திரும்பவும் நான் சொல்கிறேன், வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு C/F அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வேவ் லென்த் கால்குலேட் பண்ணுறதுக்கான பேசிக் ஃபார்முலா. ஸோ நமக்கு C உடைய வேல்யூ என்ன தெரியும்? 3 × 10⁸ அப்படிங்கிறது தெரியும். அண்ட் F உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 75 × 10⁶ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 4 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். வேவ் லென்த்தோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அதனால இங்கே 4 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகே. செகண்ட் கொஸ்டின். An electromagnetic wave has wavelength 600 nanometer. Find its frequency. ஸோ போன சம்மில் வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்து வேவ் லென்த் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த சம்மில் வேவ் லென்த் கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாம்டாவோட வேல்யூ 600 நானோமீட்டர் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்களா? ஸோ நானோமீட்டர் நம்ம என்ன பண்ணணும்? மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால × 10⁻⁹ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா என்ன? F is equal to C/λ. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதராக தான் இருக்கும். ஸோ ஃபார்முலா நம்ம இப்படி தான் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 × 10⁸ C உடைய வேல்யூ டிவைடட் பை லாம்டாவோட வேல்யூ 600 × 10⁻⁹. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இந்த 10⁻⁹ மேலே போகும்போது நியூமரேட்டருக்கு போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 10⁻+9 அப்படிங்கிற ஆன்சர் வரும். சரியா? இதை மறந்துடக்கூடாது. ஸோ ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 5 × 10⁻14 ஹெட்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன? ஹெட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால ஆன்சர் என்ன அப்படின்னா 5 × 10⁻14 ஹெட்ஸ். ஓகே. தேர்ட் ப்ராப்ளம். The electric field amplitude of an electromagnetic wave is E0 is equal to 300 volt per meter. Find magnetic field amplitude. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆம்ப்ளிடியூட்டை எந்த லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா E0 அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆம்ப்ளிடியூடை வந்துட்டு B0 அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ E0க்கு B0க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா E0 is equal to CB0. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம 4th கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ E0 is equal to CB0. இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஆம்ப்ளிடியூட் தான் கேட்குறாங்க, அதாவது B0 வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ B0 is equal to நமக்கு என்ன வரும்? E0 divided by C அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ E0 வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 300 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கான். C உடைய வேல்யூ என்ன? 3 × 10⁸. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 × 10⁻⁻6 டெஸ்லா அப்படின்னு வரும்.
மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய யூனிட் என்ன அப்படின்னா டெஸ்லா. ஓகேவா? ஸோ 10⁻⁶ நம்ம எப்படி எழுதலாம்னா மைக்ரோ அப்படின்னு வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வில் பி 1 மைக்ரோ டெஸ்லா. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் பேட்டர்ன் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆம்பிளிடியூட் கொடுத்துருக்காங்க. V0 = 5 × 10⁻⁷ டெஸ்லா. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆம்பிளிடியூட் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ E0 உடைய வேல்யூ என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா என்ன? E0 = CB0. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். C உடைய வேல்யூ 3 × 10⁸ இன்டூ B0 உடைய வேல்யூ 5 × 10⁻⁷. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 150 வோல்ட் பர் மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வில் பி 150 வோல்ட் பர் மீட்டர். Problem number 5. Frequency of an electromagnetic wave is 60 MHz. Find angular frequency. ஸோ காமனாக ஃப்ரீக்வன்சிக்கும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நம்ம வந்து எஃப் அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா அப்படிங்கிற லெட்டரில் வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா ஒமேகா = 2πf. சரியா? ஸோ அதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒமேகா = 2πf. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க, எஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒமேகாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். 2 × பையோட வேல்யூ 3.14, எஃபோட வேல்யூ என்னது 60 MHz. ஸோ MHz அப்படிங்கிறதுனால 10⁻⁶ அப்படின்னு நம்ம வேல்யூ வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 3.77 × 10⁸ ரேடியன் பர் செகண்ட். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன அப்படின்னா ரேடியன் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ ஆன்சர் வில் பி 3.77 × 10⁸ ரேடியன் பர் செகண்ட். ஓகே. Problem number 6. Frequency f value is equal to 80 MHz. Find wave number. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீக்வன்சி எஃப் அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். வேவ் நம்பர் வந்து கே அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா 2π/λ. சரியா? வேவ் நம்பர் கே இஸ் ஈக்குவல் டு 2π/λ. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃபோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, லாம்டாவோட வேல்யூ கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? லாம்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ லாம்டாவுக்கு ஃபார்முலா என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு C/F. ஓகேவா? ஸோ C உடைய வேல்யூ 3 × 10⁸ டிவைடட் பை எஃபோட வேல்யூ 80 MHzங்கிறதுனால 10⁻6 போட்டிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3.75 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ லாம்டாவோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ வேவ் நம்பர் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். K இஸ் ஈக்குவல் டு 2π/λ. 2π அதுக்கு என்ன ஆன்சர் போடுவோம்? 2 × 3.14. பையோட வேல்யூ என்னது? 3.14. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6.28 அப்படிங்கிற ஆன்சர் வரும். டிவைடட் பை லாம்டாவோட வேல்யூ 3.75. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.68 ரேடியன் பர் மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 1.68 ரேடியன் பர் மீட்டர். ஓகே. 7th problem. The electric field of an electromagnetic wave is E equal to 200 sin into 4π × 10⁻⁷t minus kx. Find amplitude and frequency. ஸோ நீட் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வந்து ஒரு ஃபார்மேட் வந்து நமக்கு இருக்குது இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். E = E0 sin ωt minus kx. இதே இது மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா B = B0 sin ωt minus kx அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நமக்கு வரும். ஸோ இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூவையும் ஜென்ரல் ஃபார்மையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி அதை ஈக்குவேட் பண்ணி எழுத போகிறோம். சரியா? ஸோ E இருக்க வேண்டிய இடத்துல E இருக்குது. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. E0 இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? 200 இருக்குது. ஸோ E0னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட், அதாவது ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். சரியா? ஸோ E0 = இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 200 வோல்ட் பர் மீட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ கொஸ்டினை என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் இதுதான். அதாவது E0ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இங்கே இன்டெரக்டாக கேட்டிருக்கான். ஸோ E0 = 200 வோல்ட் பர் மீட்டர். அடுத்ததாக சைன் இருக்க வேண்டிய பிளேஸில் சைன் இருக்குது. ஒமேகா இருக்க வேண்டிய பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? 4π × 10⁻⁷ அப்படின்னு இருக்குது. ஸோ ஒமேகா = 4π × 10⁻⁷ அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிடலாம். அடுத்ததாக டி இருக்க வேண்டிய பிளேஸில் டி இருக்குது, மைனஸ் கேஎக்ஸ். அது அப்படியே தான் இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? அடுத்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி எஃப் அப்படிங்கிற லெட்டரில் நம்ம எழுதுவோம். சரியா? எனக்கு ஒமேகா வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ ஒமேகாவையும் ஃப்ரீக்வன்சியும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? ஒமேகா = 2πf. ஸோ அந்த எஃப் ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன எழுதலாம்? F = ω/2π அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம்.
ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக நம்மளால் கெட் பண்ண முடியும். ஒமேகாவோட வேல்யூ என்னது 4π × 10⁻7 டிவைடட் பை 2π. ஸோ 2πயை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து பை கேன்சல் பண்ணுறதுக்காக இது அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 × 10⁻7 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலி ஆம்ப்ளிடியூட் வேல்யூ 200 V/m, ஃப்ரீக்வன்சி வேல்யூ 20 MHz. சரியா? நெக்ஸ்ட் நீட் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த ஸ்லைடில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாஸை கரெக்டாக வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஸோ ஃபார்முலா நம்பர் 1, lambda is equal to C/F. ஓகேவா? அடுத்ததா ஃபார்முலா நம்பர் 2, அதை சேம் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலேருந்து செகண்ட் ஃபார்முலா நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதலாம். F is equal to C/lambda. Frequency is equal to speed of the light divided by wavelength. ஓகேவா? தென் C உடைய வேல்யூ 3 × 10⁸ m/s. அடுத்ததா E0 உடைய வேல்யூ, எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஆம்ப்ளிடியூட் E0 is equal to C/V0. ஸோ அந்த ஈக்குவேஷன்ல இருந்து B0 ஓட வேல்யூ நம்ம தனியாக எடுத்து எழுதலாம். B0 is equal to E0 divided by C. நெக்ஸ்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா ஒமேகா is equal to 2πf. அடுத்ததா வேவ் நம்பர் K is equal to 2π/λ. ஸோ இந்த 7 ஃபார்முலாஸையும் கரெக்டாக நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் வந்து நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, டுடேஸ் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் போஸ்ட் பண்ணுறேன். வில்லிங்னஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.